ஓகே, இது வந்து நம்ம பகவத்கீதா சாப்டர் 14 ஸ்லோகா 13 ஸ்லோகா 12 and ஸ்லோகா 13 பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்லோகா வந்து நம்ம இதால் நம்ம பார்த்தாக்கா ரொம்ப ஷார்ட்டாக அண்ட் ரொம்ப டைரெக்டான ஒரு ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகம். ஓகே, நம்ம அந்த ப்ரொப்போட்டும் பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப சொன்னாங்க நம்மளுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்லோகம் வந்து என்ன சொல்ல அதோட இது வந்து என்னதுன்னா, அதோட மெயின் எசன்ஸ் என்னதுன்னா, ஒரு ரஜகுணத்தில் தமகுணத்தில் இருக்கிற நபர் வந்து என்னென்ன அறிகுறி இருக்கும். ஸோ ரஜகுணத்தில் வந்து என்னென்ன அறிகுறி, ஒரு தமகுணத்தில் இருக்கிற நபர் வந்து அவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும், அவங்கள எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பிஃபோர் லாஸ்ட் வீக் ஒரு கிளாஸ் வந்து நம்ம சும்மா ஒரு ரீகேப் பண்ணியிருக்கலாம். அந்த லாஸ்ட் வீக்கோட ஸ்லோகம் என்னதுன்னா, சத்வ குணத்தில் இருக்கிற நபர்கள் வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு போன வாரம் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது சின்ன ஒரு ரீகேப் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லோகா நம்பர் 11 டெக்ஸ்ட் சாப்டர் 14 வந்து சர்வதேர்ஷு தியஸ்மின் பரக்ஷம் வியஜதே ஞானம் யதத் தத் விவேகம் சத்தம் இது உத்தா. Okay. The manifestation of the mode of goodness can be experienced when all the gates of the body are illuminated by knowledge. Okay. இங்கே வந்து all gates of the body are illuminated by knowledge. All gateனா என்னது? ஸோ அந்த all gateனா நம்மளோட 9 துவாரம், அப்புறம் நம்மளோட அந்த ஓட்டைகள், நம்மளோட வாய், கண், காது, அப்புறம் நம்மளோட ஜெனிட்டல்ஸ் அங்கே. ஓகே, ஸோ இந்த 9 துவாரங்கள் வந்து ஆல் எலிமினேட்டட் பை நாலேஜ். அப்படி என்னன்னா, இது இப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, இந்த எலிமினேட்டட் பை நாலேஜ் என்னன்னா, அவங்க கேட்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பேசுகிறதா இருக்கட்டும், அண்ட் பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும். ஸோ தவறுகள் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி வந்து இவங்க பார்க்குறதும் கேட்குறதும் சொல்கிறதும் வந்து இவங்க வந்து முக்கால்வாசி ரைட்டாக தான் இருக்கும். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ரைட்டாக இருக்கும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட சர்டன் நபர்கள் பார்த்தாக்கா அவங்க வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு இவங்ககிட்ட வந்து போய் கேட்டாக்கா ஒரு அட்வைஸ் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு ஏதாச்சும் ஃப்ரம் தெம் நம்ம வந்து கேட்டாக்கா அவங்க வந்து எல்லாமே ரைட்டாக தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து ஜட்ஜாக இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் சொல்கிறது அவங்களுக்கு ஜட்ஜாக இல்லை அவங்களுக்கு கொடுக்குற செட் ஐடியாஸாக இருக்கட்டும், எல்லாமே ரைட் ஆர்டராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன் வந்து முக்கால்வாசி அவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பை நேச்சர் அவங்க வந்து மோட் ஆஃப் குட்னஸ் சத்வ குணத்தில் இருந்தாக்கா அவங்க வந்து இது எல்லாமே ஒரு பை நாலேஜாக அவங்க வந்து எதுவுமே டக்குன்னு ஒரு முடிவு பண்ணாமல் அவங்க பார்க்குறது எல்லாமே ரைட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட அறிகுறி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ரஜகுணம், தமகுணத்தில் இருக்கிற நபர் வந்து எப்படி. ஸோ ரஜகுணத்தில் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரஜகுணத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஸ்லோகா நம்பர் 12. லோப பிரத்யர் ஆரம்பா கர்மண அசமஸ்பரா ரஜசி ஏத்தனி ஜாந்தே விருத்தே பாரஸ்த சபஹா. இங்கே வந்து கீதாவில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு ரஜகுணத்தில் இருக்கிற நபர் வந்து ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னதுன்னா அவங்க வந்து அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போனா தமிழில் என்ன சொல்லுவாங்க,
பற்றுதல். பற்றுதல் அவங்களுக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பற்றுதல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ பற்றுதல்னா என்ன பிரபு கேட்டாக்க, பற்றுதல் வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து இன்னொரு வார்த்தை அசக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ பற்றுதலில் என்ன மாதிரி பற்றுதல்? ஸோ பற்றுதலில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியல், ஒரு காடியோ ஒரு ஃபேமிலியோ இல்லை அவங்களோட வீடோ அவங்களுக்கு இருக்கிறது அந்த பதவியோ, ஸோ இதில் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பற்றுதல் இருந்தாக்கா பற்றுதலில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த நபர் வந்து அளவுக்கு அதிகமான பற்றுதலில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பற்றுதல்லாம் இது பற்றுதல் வந்து நீங்கள் ரஜகுணத்தில் நம்ம எப்படி நம்ம சொல்லலாம், சத்துவகுணத்தில் கூட பற்றுதலாக இருக்க. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் ரஜகுணத்தில் சொல்லலாம் அப்படின்னு கேட்கணும். ஸோ பற்றுதலில் வந்து இது வந்து அளவுக்கு அதிகமான பற்றுதல். பற்றுதலில் நிறைய ஸ்டேஜ், இது வந்து ரொம்ப அதிகமாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப அளவுக்கு மீறி அட்டாச்மெண்ட் இருக்கிறப்ப இவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நமக்கு அதிகமான பற்று, ஒரு காடி வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு காடி எனக்கு வந்து அந்த காடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காடி. ஸோ நான் என்ன செய்வேன்னா அதுக்கு தேவையான செட் திங்ஸ் வந்து செய்வேன், அதுக்கு மேலேயும் நான் செய்வேன். ஏன்னா எனக்கு தான் ரொம்ப அதிகமான பற்றுதல் இருக்கேன். அதுக்கு வந்து நான் ரொம்ப எதோ நான் செஞ்சு வச்சுருப்பேன். ஓகே, அப்புறம் ஒன் டைம் ஏதோ ஒரு நாளில் வந்து ஒரு வயசானவரோ இல்லை ஒரு சின்ன பிள்ளையோ ஓகேயா தவறுதலாக வந்துட்டு ஒரு கீரல் போட்டுச்சுன்னா நமக்கு இவ்வளோ ஒரு கோவம் வரும். அது உடனே அந்த வார்த்தை வரும், என் காடி எப்படி நீ இது செய்யணும், எப்படி நீ இது, நமக்கு ஒன்றுமே யோசிக்காமல் நம்மளுக்கு வந்து அது ஒன்று வரும். ஏன் காடி ஏன் அந்த ஒரு இது வரும். அதுக்கு என்னன்னா அதுதான் ஆங்காரம்னு சொல்லுவோம். அந்த ஆங்காரம் வந்து ஆட்டோமேட்டிக்லி பீல் ஆகும். எப்போ அட்டாச்மெண்ட் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறோமோ ஆங்காரம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பில் ஆகும். சரி, ஆங்காரம் பில் பண்ணிட்டோன்னு என்ன அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? ஆங்காரம்னா அது என்ன பண்ணும்? இப்போ கீதையில் வந்து சாப்டர் 18 டெக்ஸ்ட் 58 வந்து கீதை என்ன சொல்லியிருக்குன்னா, அகங்காரன சரயோசி வினாசாசி, அகங்காரன சரயோசி வனிய கர்ஷசி. அப்போனா அகங்காரில் இருந்தாக்கா ஒரு மனிதன் வந்து they will get lost. அப்போனா அவன் வந்து அப்படியே they will be disappear. அதுதான் அகங்காரோட இஃபெக்ட். ஒரு மனிதனோட அகங்காரத்தில் இருக்காங்கன்னா இந்த நாட் ஒன்லி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் சரி, மெட்டீரியலும் கூட they will get lost. ரொம்ப ஆணவத்தில் இருந்தாக்கா ஒரு கட்டவில் வந்து அவங்க வந்து அப்படி they will get lost அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் அகங்காரோட இஃபெக்ட். அதோட இல்லை பண்ணோம் ஒரு மனிதன். இப்போ ஒரு மனிதன் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டில் இருந்தாக்கா ஆண்காரம் வீணும், ஆண்காரில் வந்து வந்தாக்கா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ இன்னொரு கேள்வி வரும், நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் இருந்தாக்கா கண்டிப்பாக அட்டாச்மெண்ட்டு நமக்கு இருக்கும். ஓகே, அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஜனம், நம்ம இல்லை ஒரு கல் இல்லை ஒரு மரம் இல்லை, ஓகே, நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் வந்து எப்படி நம்ம பார்க்குறது? ஸோ அட்டாச்மெண்ட் வந்து மெட்டீரியலில் இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும், பட் அது வந்து ஒரு அளவோடு தான் நம்ம இருக்கணும். அண்ட் எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து மெட்டீரியலில் வந்து ரொம்ப அந்த ஈடுபாடு ரொம்ப இருக்கணும், அதோட அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கணும், அவனுக்கு வந்து இதில் பி பார்ன். இந்த சம்சார உலகத்தில் வந்து இதுக்குள்ளேயே அவங்க வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த சேனல் வந்து எப்போ வந்து கிருஷ்ணருக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிருஷ்ணருக்கு நம்ம வந்து சேனலைஸ் பண்ணுறோமோ அவங்களோட அட்டாச்மெண்ட் வந்து லிபரேஷன் ஆகும், முக்தி அடையும். ஓகே, ஸோ இதுதான் ட்ரெண்டு. நீங்கள் வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ உங்களோட அட்டாச்மெண்ட் வந்து ஒன்ஸ் மெட்டீரியலி இந்த பௌதிக உலகத்தில் வந்து ரொம்ப அட்டாச்சாக ஆகிட்டீங்கன்னா யூல் பி பார்ன். இந்த சம்சார உலகத்தில் இது பிறப்பு ஏற்படும், இதிலே தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதே அட்டாச்மெண்ட் வந்து நம்ம சேனலைஸ் பண்ணணும் கிருஷ்ணருக்கு. அது எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணுறது? அந்த மெட்டீரியல் வந்து அப்படி கிருஷ்ணருக்கு நம்ம சேனலைஸ் எப்படின்னா, இப்போ ஒரு காடியோ ஒரு வீடோ வாங்குறது வந்து இது வந்து நான் வாங்கலை, இது கிருஷ்ணரோட கருணை,
சொல்லிட்டு இதில் கிருஷ்ணரோட சேவகருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா அது வந்து அழகாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணணும் கிருஷ்ணருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர் அட்டாச்மெண்ட்டாக நம்ம வந்து நம்ம செயல்பாடில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அறிவு. ஒருத்தருக்கு வந்து ரஜகுணத்தில் இருந்தாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கும். ரெண்டாவது ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன். அப்படின்னா எதிர்பார்ப்பு, என்ன வேலை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த நபர் வந்து கொஞ்சம் யூனிக். எப்படின்னா என்ன செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ சத்வகுணத்துலேயும் ரஜகுணத்துலேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எப்படின்னா, சத்வகுணத்தில் செய்கிற வேலைங்க, நபர் செய்கிற வேலைங்கன்னா அது வந்து ஒரு தர்மப்படி இருக்கும். இது என் தர்மம், இது என்னோட டியூட்டி, அதனால நான் இது செய்கிறேன். ஓகே, அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லை, அவங்க எதிர்பார்ப்பு இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிள், அதுக்காக நான் செய்கிறேன், அது இருக்கும். இப்போ ஒரு ரஜகுணத்தில் இருக்கிற நபர் வந்து அவங்களுக்கு எப்படின்னா, இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ நான் இவ்வளோ உழைப்பு நான் போடுறேன், இந்த உழைப்புக்கு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 1 டைப் பேரண்ட்ஸ் வந்து இது நான் பிள்ளையை பெற்றுட்டேன், நான் வந்து ஒரு நல்ல வழியாக நான் வளர்க்கணும், ஒரு நல்ல ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணுக்காக நான் நல்ல ஒரு படிப்பு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த படிப்பு வந்து நான் இன்வெஸ்ட்ல நான் காசு போட்டு அவன் நல்லா படிக்க வைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ 2வது பர்சன் வந்து அவங்க எப்படின்னா, ஓகே நான் காசு போடுறேன், போய் படி, ஆஃப்டர் தட் வந்து நீ படித்தாலே நீ தான் என்னையை காப்பாற்றணும், நான் இவ்வளோ போடுறேன், இந்த பட்ஜெட்டில் இந்த லிஸ்ட்டில் இருக்க நோட் பண்ணணும், நான் இவ்வளோ போடுறேன், ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நீயும் இவ்வளோலாம் நீ பண்ணணும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி டைப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 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 பிக்சர் நான் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு உதாரணம். ஓகே, இது வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்மளை பார்த்துருப்போம். இந்த பர்சன் வந்து இப்படி சர்டன் பீப்புள் வந்து என் கடமை அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டுருவாங்க. சர்டன் பீப்புள் வந்து இது வந்து என்னோட உரிமை போல், இது வந்து நான் செஞ்சாக்கா இதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ கிடைக்கணும், நான் வந்து தேங்காய் இவ்வளோ உடைச்சாக்கா எனக்கு அவ்வளோ காசு வந்து கொட்டணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மாதிரி பர்சனில் வந்து முக்கால்வாசி வந்து இப்போ வந்து நாஸ்திகளாக தான் இருப்பாங்க. தேவ வழிபாட்டில் வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பொறுமை இருக்காது, இவ்வளோ செஞ்சாக்க எனக்கு இவ்வளோ கிடைக்கணும், நான் இவ்வளோ இது பூஜை செஞ்சாக்க எனக்கு இது கிடைக்கணும்னு சொல்லி. ஆனால் ஆத்மீக இதில் வந்து நம்ம பார்த்தாக்கா எல்லாமே வந்து பக்தியோடு தான் நம்ம செய்வோம். நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து அவ்வளோ இருக்காது. வந்து எதிர்பார்ப்பு இருந்தாலும் அது ஒரு மாடல் லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபருக்குலாம் வந்து முக்கால்வாசி எத்திஸாக தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த கடவுள் இதில் வருதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அந்த வந்து வருதுக்கு. ஸோ அண்ட் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு. ஸோ இதுதான் 2வது அறிகுறி. ஒன்று வந்து பற்றுதல் இருக்கும், 2வது வந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர்பார்ப்பு. அண்ட் 3வது வந்து அவங்களுக்கு அழுக்கு அதிகமான ஒரு ஆசைகள் அவங்களுக்கு இருக்கும். அன்கண்ட்ரோலான டிசைர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த போதும்னு சொல்லிட்டு அது வார்த்தையே இருக்காது. அவங்க வந்து ஒன்றும் நிறையா வேணும் அவங்க வந்து அந்த முற்றுப்புள்ளி அவங்களுக்கு இருக்காது. அது வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அட் சேம் டைம் இவந்தோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டி வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் வந்து ஒரு 4000க்கு ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, ஆனால் அவங்களோட ட்ரீம்ஸ் அவங்களோட கோல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா 10,000 அளவுக்கு வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து உழைப்பு போடுவாங்க. அந்த உழைப்பு போடுறது தான் 4வது அறிகுறி. அதுதான் இன்டென்ஸ். அண்ட் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப உழைப்பும் அவங்க போடுவாங்க. ஓகே, ஸோ அவங்க இந்த பர்சனில் எப்படின்னா துருதுருப்பாக இருப்பாங்க, ரொம்ப
அந்த வேலைகளில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, செஞ்சு முடிக்கணும், ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. அதான் இந்த மோட் ஆஃப் பேஷன். ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக மெட்டீரியல் இதுதான் இருக்கும். இவ்வளோ இது இருக்குது, நான் செய்யணும், அடையணும், இதுதான் இதெல்லாம் அவங்க டக்கேஸாக அவங்களோட கோல்ஸும் ரொம்ப புதுசாக தான் இருக்கும், ரொம்ப ஹை டிசைர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்துக்கு வந்து அவங்க அழுவே இல்லை, அதுக்கு நோக்கி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் 4 அறிகுறி. ஓகே, அண்ட் இப்போ நம்ம பார்த்தாக்கா, இப்போ மோட்டிவேஷன் டாக்ஸாக இருக்கட்டும், இப்போ ரேடியோவில் இருக்கட்டும், சரி நம்ம வந்து கேட்குறது என்னன்னா, இப்போ நம்ம இந்தியன் சமுதாயம் வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி நம்ம இருக்கோம், நம்ம வந்து முன்னுக்கு வரணும், ரொம்ப உழைப்பு போடணும், ட்ரீம் பிக் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா யூ ட்ரீம் பிக், ஓகே, யூ ட்ரீம் பிக் அண்ட் யூ டூ யோர் ஸ்டஃப் ஆல்சோ பிக். அப்படின்னா ட்ரீம் பிக், ஹேவ் அ பிக் ஹவுஸ், ஹேவ் அ பிக் கார், ஹேவ் அ பிக் ஃபேமிலி. எதுக்குன்னா ஃபார் அ பிக் ஹாப்பினஸ், ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாமே புதுசாக. இது வந்து ஒரு தியோரி தான், இது வந்து ஒரு அறியாமை. ஓகேயா, இது வந்து எல்லாமே இதெல்லாம் நினச்சிக்க, நல்லா சம்பாதிச்சாக்கா, நல்ல ஒரு ஃபேமிலி இருந்தாக்கா, நல்லா புதுசாக இந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக பெருசாக நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க இது வந்து ஒரு பிரம்மை தான் இதெல்லாம். ஓகே, ஆக்சுவலி இல்லை, நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து எவ்வளோ அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட சந்தோஷத்தை வந்து நம்மளை வந்து யூ கேன் ரிலைஸ், உங்களோட ஹாப்பினஸ் வந்து நீங்கள் ரிலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து 4 சிம்டம்ஸ். ஒரு ரஜ குணத்தில் இருக்கிறனாக்கா இந்த 4 அறிகுறி. ஒன்று வந்து அதிகமான ஒரு பற்றுதல் இருக்கும், செகண்ட் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும், மூணாவதுக்கு வந்து ரொம்ப அழுக்கு அதிகமான ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள் திருப்தி பண்ணுறதுக்கு வந்து அழுக்கு அதிகமான ஒரு உழைப்பு வந்து அவங்க போடுவாங்க. ஸோ இதுதான் 4 அறிகுறி. ஓகே, அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தமிழ் குணத்தில் இருக்கிற நபர் வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும் சில அறிகுறி இருக்கும். Chapter 14, text 35. Aprakaso pravittischa pramado moha eva cha tamasmi etani jayanti vivirtu ikuru nandana. When there is an increase in the mode of ignorance, O son of Kuru, darkness, nisha, madness and illusion are manifested. ஓகே, இந்த தமிழ் குணத்தில் இருக்கிற நபர் வந்து இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம சத்வ குணத்துலேயும் ரஜகுணத்துலேயும் நம்ம பார்த்தாக்கா ஏதோ நம்ம கொஞ்சம் ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த தமிழ் குணத்தில் இருக்கிற நபர் வந்து பக்தி வாழ்க்கையில் வர்றதுக்கு வந்து இந்த சத்வகுணமும் ரஜகுணமும் வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி இருக்குது. ஓகே, அது கொஞ்சம் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பாய்ச்சாக்கா, கரெக்டான இது வந்து நம்ம சொல்லி கொடுத்தாக்கா இவங்க வந்து வந்துடுவாங்க. ஆனால் நம்ம குணத்தில் இருக்கிற நபர் வந்து அதோட சார்ஜஸ் வந்து ரொம்ப சின்னது. ஏன்னா இந்த தமிழ் குணத்தில் வந்து இவங்க எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. எல்லா இந்த சத்வ குணத்துலேயும் ரஜகுணத்தில் ஆப்போசிட் தான் இந்த தமிழ் குணம். ஸோ இந்த தமிழ் குணம் வந்து என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னா, தேல் பி இந்த டார்க்னஸ், மோட் ஆஃப் டார்க்னஸ். அப்படின்னா இவங்க வந்து இருட்டில் இருப்பாங்க, இருட்டில் அறியாமத்தில் இருப்பாங்க. சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அவித்யான்னு சொல்லுவாங்க. வித்யான நாலேஜ், அவித்யான அறியாமை இக்னோரன்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்காது அவங்களோட வாழ்க்கையில். இவங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காது, ஒரு டிசிப்ளின் இருக்காது, ஒரு பர்பஸ், ஒரு டைரெக்ஷன் ஒன்றுமே இருக்காது. மனம் போக்கில் அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இவந்தோ அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலும்
அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க வந்து அப்படியே அந்த மோட் ஆஃப் அந்த அறியாமலேயே நமக்கு இருப்பாங்க. ஸோ சர்டன் திங்ஸ் கொஞ்சம் ஹையர் லெவல் திங்ஸாக நம்ம சொன்னாக்கா அவங்களுக்கு அவ்வளோ புரியாது. அவங்களோட புரியுறது உண்மையை ஒன்று தான் அவங்க என்ஜாய் பண்ணணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு வந்து அவங்க செய்கை எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த பிரின்சிபல்லாம் தாண்டி இருக்கும். அவங்களோட இந்த நம்ம வேதங்கள் நம்மளுக்கு வேதங்கள் விடுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு செட் பிரின்சிபல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இந்து கலாச்சாரத்தில் இருந்தாக்கா சர்டன் திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஒரு மாரல் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதில் செய்யக்கூடாது, அந்த மாதிரி. ஓகே, ஆனால் இது எல்லாமே அவங்க எதிர்த்து தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு வந்து அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, நான் சந்தோஷமாக இருப்பேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து இதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அவங்களோட தனி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நபர்லாம் வந்து ரொம்ப சொன்னாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சத்துவகுணத்தில் ராஜகுணத்தில் நம்ம போய் பழகுனாக்கா தான் நமக்கு தெரியும், வந்து இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நபர்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இவங்களோட உடையில, அவங்கள பார்க்குறது, அந்த பேச்சில், ஓகே, அவங்களோட லைஃப் ஸ்டைலில், சாப்பாடில். ஸோ இதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு தமோ குணத்தில் இருக்கிற ஒரு நபர். ஓகே, என்ன இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு தனி ஐடியாலஜி இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி மாய லோகம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரீம்ஸ்லாம் எப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது தான் அந்த ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், ஆனால் அந்த உழைப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட அடுத்த அறிகுறி என்னன்னா இனிஷா, அப்படின்னா லேசினஸ், செம்ம சோம்பேறியான ஒரு பர்சன். ஓகே, இந்த ரஜகுணத்தில் பார்த்தாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு கோல்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து கடுமையாக உழைப்பாங்க. அதுக்கு வந்து இங்கே ப்ரோபாட் வந்து இங்கே போட்டிருக்காரு. இவங்களுக்கு வந்து இன்டென்ஸ் எண்டவர் ஃபார் ரஜகுணம். ஆனால் இவங்களுக்கு வந்து இங்கே எண்டவரே இல்லை, செம்ம சோம்பேறியாக இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க உழைப்பும் போட மாட்டாங்க. ஓகே, இவங்க வந்து எப்படி கம்பேர் பண்ணலான்னா, இவங்களும் ஒரு கல்லை வந்து நம்ம கம்பேர் பண்ணாக்கா அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா கல்லுக்கு வந்து உயிர் இல்லை, இவங்களுக்கு வந்து உயிர் இருக்குது, அந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். சாஸ்திரத்தில் நம்ம வந்து போட்டுருக்கோம். ஓகே, ஸோ இவங்களோட அறிகுறி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க அறியாமல் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த மோட் ஆஃப் ஃபுல்லிஷ்னஸ். ஓகே, இவங்க வந்து இல்யூஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு செம்ம சோம்பேறியாக இருப்பாங்க. இனிஷா அண்ட் டாக்டர்ஸ். ஓகே, அண்ட் இந்த மாதிரி நபர்கள் வந்து நம்ம எங்கெங்கே நம்ம பார்க்கலான்னா, நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து நிறையா நம்ம இந்த பர்சனை நம்ம நிறையா நம்ம பார்க்கலாம். இந்த பர்சன்லாம் எப்போ வந்து தோன்றுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டெம்பிள் ப்ரோக்ராமோ, இப்போ ஒரு திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆலயத்தில் ஒரு திருவிழா, ஒரு கும்பாபிஷேகம், அந்த மாதிரி இந்த நபர்லாம் நிறையா நபர் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மோட் ஆஃப் அந்த பியூரிட்டி வந்து கெடுக்கிறதுக்கு இந்த நபர்லாம் இதெல்லாம் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம இஸ்கான்லேயும் இருப்பாங்க இந்த மாதிரி நபர்லாம். நம்ம வந்து நிறையா இதெல்லாம் நம்ம நல்லா இந்த டெம்பிளாக நம்ம கட்டியிருக்கோம். இது எல்லாமே பிரபுபாட்டோட கருணை தான். பிரபுபாட் வந்து என்னென்னா அவங்களோட மெயின் மிஷன் தான் இந்த அறியாமல் இருக்கிற நபர்னால் எல்லாமே பேக் டு காட் ஹீல், அவங்களாம் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இவ்வளோ உழைப்புலாம் போடுறாங்க. அவங்க அவங்க மறைந்த அப்புறமும் நம்மளாம் வந்து நம்மளோட மிஷனாக வச்சுக்கிட்டு நம்மளும் இதெல்லாம் செயல்பாடுல நம்ம இருப்போம். நிறையா இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் வட்டாரத்திலே நிறைய டெம்பிள்ஸாக இருக்குது, எல்லாமே அங்கங்கே நிறையா இஸ்கான் டெம்பிள்ஸாக இருக்குது. ஆனால் வருது ஆளுங்க தான் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்க அந்த டிசைர், அவங்களுக்கு அந்த ஹங்கர் இருக்காது, அந்த பசி அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து இப்படியே இந்த மாதிரியே நான் போயிடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அண்ட் ஸோ இதில் வந்து தமோ குணத்தில் வந்து 4 அறிகுறி இருக்குது. ஒன்று வந்து ஓகே, அவங்க வந்து மோட் ஆஃப் டார்க்னஸில் இருப்பாங்க. அவங்க வந்து
இனிஷா அவங்க வந்து சோம்பேறியில் இருப்பாங்க அண்ட் அவங்களோட மாய உலகத்தில் வந்து அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட அறிகுறி. ஸோ இந்த மூணு மெயினாக இந்த 3 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தாக்கா ஒன்று சத்வகுணம், ரஜகுணம், தமகுணம். கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த 3 குணத்தில் ஒரு பர்சன் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்மளோட லைஃப் வந்து கன்ஃபியூஷனில் நம்ம இருக்காது. நம்மளுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருப்போம். இப்போ ஒரு ஆள் நம்ம டீல் பண்ணுறது ஆளில் இருக்கட்டும், இல்லை நம்மளே நம்ம செல்ஃப் டீல் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெயின் பேக் போன் மாதிரி. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நமக்கு வந்து இந்த செட்டன் டீலிங்ஸோ கன்ஃபியூஷன்லாம் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து விடுவிக்க முடியும். ஏன் இந்த ஆள் வந்து இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க, சரி நம்ம இருந்தாக்கா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து தெரியும், ஓகே இவங்க வந்து இந்த குணத்தில் இருக்காங்க. அதுக்கு பிற்காலம் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒன்றும் சுலபமாக இருக்கும். இதுக்கு வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து கம்பெனிஸ்லாம் பார்த்தாக்கா இது வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து 5000 years ago பீப்புள் மேனேஜ்மெண்ட் இங்கே வந்து போட்டார். என்னன்னா நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் அதோட அறிகுறி. இந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு தமகுணத்தில் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டுறாங்க, என்ன சொன்னாலும் ரொம்ப ரிலாக்டண்டாக இருக்காங்க. இவர்தான் அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து செய்ய மாட்டாங்க, ரொம்ப அப்படி சோம்பேறியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்? ஸோ நமக்கு இப்போ வந்து அவங்க தமகுணத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி சத்துவ குணத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து எடுக்கிறது? ஏன்னா எல்லா குணத்துலேயும் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்காங்க, நமக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த 3 குணத்தில் சேர்ந்து தான் இந்த சுஷ்மா சரீரம். ஓகே, ஸோ என்னன்னா ஒரு குணம் வந்து கொஞ்சம் ஹாயாக இருக்கிறப்ப தான் அந்த கேரக்டர் வந்து வெளியாகும். இப்போ ஒரு ரஜகுணத்தில்னா அவங்கள அந்த ரஜகுணம் இருக்கும், தமகுணம் இருக்கும், சத்துவகுணம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீமாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹாயாக இருக்கும். ஸோ அதுதான் கேரக்டராக வெளியாகும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா எப்படி இந்த குணம் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி இது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இதுதான் பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஆச்சாரியை பற்றி நான் வந்து பேச போகிறேன். அவர் பேர் வந்து கோபால பட்ட கோஸ்வாமி. 6 கோஸ்வாமித்தில் வந்து இவர் வந்து ஒன் ஆஃப் த கோஸ்வாமி, கோபால் பட்டு கோஸ்வாமி. கோபால் பட்டு கோஸ்வாமி வந்து இவர் வந்து நம்ம ஆளுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஸ்ரீரங்கம் தமிழ்நாடுல வந்து பிறந்தார். நம்ம ஆளுன்னு இல்லை, நான் சும்மா ஒரு சொல்கிறேன். இவர் வந்து 1503 1503 ஸ்ரீரங்கம் தமிழ்நாடுல வந்து பிறந்தார். இவர் வந்து இவர் அப்பா பேர் வந்து வெங்கடா பட்டா. இவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஃபேமிலி, தமிழ் ஐயங்கார் ஃபேமிலியில் வந்து இருந்தார். என்ன இவர் மகாபிரபு வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு வரப்போ மகாபிரபு இவங்களோட வீட்டில் தான் வந்து இவர் தங்கினார் 4 மாதத்துக்கு. இப்போ வந்து சத்துர்பாஷா, அப்புறம் ரெய்னி சீசன், அந்த டைமில் வந்து மகாபிரபு வந்து இவங்களோட வீட்டில் வந்து தங்கினார். ஸோ அந்த டைமில் வந்து கோபால பட்டு கோஸ்வாமி வந்து அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப இஸ் அ யங் பாய்லாம். ஓகே, அவர் அப்பா வந்து சைத்தன்ய மகாபிரபு வர்றப்ப அவங்க எங்கே ஸ்ரீரங்கத்தில் வர்றப்ப இவங்களுக்கு வந்து அப்படி, ஏன்னா மகாபிரபு சாட்சா கிருஷ்ண பகவான் வந்து வர்றப்ப அவங்களோட அந்த கோல்டன் ஃபார்மில் வந்து எல்லாரும் வந்து கிருஷ்ணரே வர்றாரா, இல்லை இவங்க யார், லைக் இவங்க வந்து என்ன ஒரு அவதாரமா, இல்லை யார் இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவ்வளோ ஒரு அந்த இன்ஃபால்ஜன்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப இதாக இருக்கேன், யார் இவருன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மகாபிரபு வந்து அவங்களோட வீட்டில் தங்கிட்டு 4 மாதம் தங்கினார். அந்த 4 மாதத்தில் வந்து மகாபிரபு வந்து கோபாலபட்டு கோஸ்வாமி வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவரோட அவங்க லேப்பில் அவங்களோட தொலையில் வந்து உட்கார வச்சு அவருக்கு சோறுலாம் ஊட்டிருக்காங்க, அவரோட ரெமினன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கோபாலபட்டு கோஸ்வாமியில். அண்ட் ஆஃப்டர் 4 மாதம் முடிஞ்சோடனே மகாபிரபு கிளம்புறப்ப
அவர் வந்து கோபாலபட்டு கோஸ்வாமி கிட்ட சொல்லுவார், நீ வந்து ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ் மரிச்சோன்னு நீ விருந்தாவனத்துக்கு வந்துடு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். பர்சனலி அவர் சொல்லுவார். மகாபிரபு தான் கோபாலபட்டு கோஸ்வாமி இனிஷியேட் பண்ணுவார். அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 30 அந்த டைமில் வந்து கோபாலபட்டு கோஸ்வாமி வந்து ரொம்ப அவரோட பேச்சியாக இருக்கட்டும், அந்த போயிட்ரி, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதை அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அப்புறம் இந்த டைம் வந்து அவருக்கு வந்து மகாபிரபுவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவார். ஏதாச்சும் மகாபிரபு பார்க்கணுமே சொல்லிட்டு. என்ன ஒரு டைமில் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப ரொம்ப வயசாகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களே சொல்லுவாங்க கோபாலபட்டு கோஸ்வாமி கிட்ட, நீ வந்து மகாபிரபு போய் பாரு, ஓகே எங்களோட இது முடிச்சு நீ போயிடு மகாபிரபு பாரு. அப்புறம் இவங்கெல்லாம் மறிந்தவுடனே கோபாலபட்டு வந்து இங்கே பிருந்தாவன் வந்து அவர் போவார். பிருந்தாவன் போகிறப்ப மகாபிரபு பின்னே யார் ரூபா சனத்குமார கோஸ்வாமி ரூபா கோஸ்வாமி கிட்ட வந்து சொல்லிடுவார், இப்படி ஒரு நபர் இருக்காங்க கோபாலபட்டு கோஸ்வாமி, அவர் வந்து வருவார், பிருந்தாவனுக்கு வருவார், நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு அப்படியே சொல்லிடுவார். அப்புறம் ரூபா கோஸ்வாமிக்கும் சனத்குமார கோஸ்வாமிக்கும் வந்து அவங்களுக்கு வந்து தகவல் வரும், ஓகே கோபாலபட்டு கோஸ்வாமி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்தோடனே அவர் வந்து மகாபிரபு கிட்ட வந்து தகவல் சொல்லுவார். மகாபிரபுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், கோபாலபட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு. அவர் என்ன செய்வார்னா, அவர் பர்சனல் அவரோட வுட் பிளாங்க், அவர் மகாபிரபு வந்து அவருக்கு வந்து ஒரு சீட் மாதிரி இருக்கும், அதில் தான் உட்கார்ந்து வந்து அவர் வந்து உபதேசம் கொடுப்பார். அந்த சீட்டும் அவங்களோட சடார், சன்னியாசின மேலே போடும் உத்தர்றான்னு சொல்லுவாங்க, அது சடார் மாதிரி இருக்கும். அந்த சடாரும் அந்த சீட்டை வந்து கோபாலபட்டு கோஸ்வாமிக்கு வந்து கொடுப்பார். ஒரு ப்ரெசென்ட் வரவருக்கு ஒரு ப்ரெசென்ட்டை ஒரு அன்பளிப்பாக கொடுப்பார். அது கடிச்சோன்னு ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். ஸோ அதில் தான் அவர் உட்காந்து அவர் டிடி ஒர்ஷிப்லாம் செய்வார். அண்ட் ஸோ ஆஃப்டர் தட் வந்து மகாபிரபு வந்து மறைச்சிட்டோன்னே கோபாலபட்டு வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டோன்னே அவர் வந்து ரொம்ப மகாபிரபுவோட நினைப்பாகவே அவர் இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் தூங்கிறப்ப கனவுல மகாபிரபு வருவார். மகாபிரபு வந்துட்டோன்னே அவர் சொல்லுவார், கோபாலபட்டை நீ பார்க்குறோன்னா நீ நேபாளுக்கு வா, நேபாளுக்கு நீ வான்னு சொல்லுவார். ஸோ நேபாளுக்கு வந்து கோபாலபட்டும் அவர் போவார் நேபாள் தேசத்துக்கு. அப்புறம் நேபாளுக்கு போயிட்டு அங்கே ஒரு ரிவர், அங்கே வந்து நல்ல ஒரு வாட்டர்ஃபால், நீர்வீழ்ச்சி. ஸோ அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கும், தண்ணி குடிக்கிறது மக்கள் மாதிரி. அது எடுத்தோன்னே சளிகிராம்லாம் வரும் உழுக்கு. என்னடா சளிகிராம்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அது திருப்பி உழுக்கு போட்டு திருப்பியும் அந்த தண்ணி குடிக்கிறது எடுப்பார். திருப்பி சளிகிராம்லாம் வரும், திருப்பியும் போடுவார், திருப்பியும் வரும். 12 சளிகிராம் வரும். 12 சளிகிராமில் வந்து இவர் என்ன மேபி இதுதான் மகாபிரபுவோட அறிகுறி போல் சொல்லிட்டு அந்த ஷாலிகிராம்லாம் எடுத்துகிட்டு இவர் வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த ஷாலிகிராம் எல்லாமே குண்டாக இருக்கும், ஸ்டோன் சைஸில் இருக்கும், சிக்கலாக இருக்கும். ஸோ அவர் வந்து பூஜை அவரோட சாதனை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் வந்து ஒரு ஜமீன் ஒரு நல்ல ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் வந்து வருவார். வந்துட்டு கோபாலபட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கோபாலபட்டை தோற்றம் பார்த்து அவங்களோட அந்த பக்தன் அந்த இதில் இருக்கிறப்ப வந்து அவரோட பூஜை செய்யணும் சரி, அவர் பேசுகிற சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன செய்வார்னா, அவர் தான் நல்லா வெல்த்தியான பர்சன். அவர் வந்து கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ், கொஞ்சம் அந்த நகை, அப்புறம் அந்த சட்டை, டேட்டிஸ்க்கு போடுற சட்டை எல்லாமே வந்து டேட்டிஸ்க்கு வந்து கொடுப்பாரு. நீங்கள் வச்சுக்கோங்க, டேட்டிஸ்க்கு வந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஆனால் கோபாலபட்டை சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். ஏன் எனக்கு இருக்கிற டேட்டி எல்லாமே கல்லுதான் இருக்குது, நீ இப்படி கொடுத்தாக்கா நான் எப்படி சட்டெல்லாம் போகிறது. அப்புறம் ஆனால் அவர் வந்து எப்படி கொடுத்துரு, பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் கோபாலபட்டை சொல்லும்போது ஒரு ஆதங்கம் இருக்கும்,
என்ன இருந்தாலும் எனக்கு வந்து கிருஷ்ணரோட உருவம், அந்த உருவத்தில் வந்து நான் எனக்கு வந்து அது அது இருந்தால் எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு ரொம்ப நான் இன்னும் ரொம்ப நல்லா ஒர்ஷிப் பண்ணுவேன். எனக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஏதோ இதில் சிங்கிள் நரசிம்மர் பகவானை வந்து அவர் வேண்டுவார். விட்டு எனக்கு வந்து ஒரு ரூபம்லாம் கிடச்சாக்கா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தூக்கிடுவார். அப்புறம் அவரோட பாஸ்கெட், அந்த 12 ஷாலிகிராம் பாஸ்கெட்டில் ஒரு பாஸ்கெட்டில் இருக்கும். அது வந்து ஒரு மரத்தில் வந்து போட்டுட்டு அவர் போய் ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பாஸ்கெட் எடுத்துகிட்டு பார்ப்பார், பூஜை செய்கிறதுக்கு வந்து எடுப்பார். பார்த்தாக்கா அவங்க வந்து கிருஷ்ணர் சிலை, சாரி கிருஷ்ணரோட டேட்டி விக்ரம் இருக்கும். கிருஷ்ணர் உள்ள விக்ரம் வந்து அங்கே இருக்கும். அவர் பார்த்தோன்னே கிருஷ்ணர் விக்ரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வைகிடுவார். வைகிட்டு திரும்பி பார்ப்பார், உண்மையில கிருஷ்ணர் விக்ரமான்னு சொல்லிட்டு. அங்கே அவருக்கு வந்து 12 ஷாலிகிராம் இருக்கும். 12 ஷாலிகிராமில் வந்து 11 ஷாலிகிராம் தான் இருக்கும். அந்த 12வது தாமோதர ஷாலிகிராம்னு சொல்லுவாங்க. அந்த ஷாலிகிராம் தான் அந்த ஒரு டேடிவி ஃபார்மில் வந்து இருக்கும். அப்படி அந்த வடிவத்தில் இருக்கும். ஸோ அந்த வடிவம் தான் ராதா ரமணன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேர் வந்து சொல்லுவார். ஸோ அது வந்து நரசிம்ம சதுர்தசி அப்போ தான் வந்து அது இந்த நிகழ்வு வந்து நரசிம்ம சதுர்தசி அப்போ வந்து நடக்கும். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ரொம்ப மனதுமுறை, கிருஷ்ணரே வந்துட்டார், கிருஷ்ணரோட வடிவத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இது வந்து ரூபா கோஸ்வாமிக்கும் சனத்தன கோஸ்வாமிக்கும் தெரிஞ்சிடும். அவரும் வருவாங்க, கோபால பட்டு கோஸ்வாமி ஏதோ ஒரு அதிசயம் செஞ்சிட்டாரு சொல்லிட்டு அவர்களும் வருவாங்க. அவங்க பார்க்குறது இப்போ வரைக்கும் ஒரு ஸ்வயம் கிருஷ்ணரோட டேட்டி பார்த்தா அதான் ராதா ராமன். இது பிருந்தாவனில் இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அட் தி சேம் டைம் கோபால பட்டு கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த அந்த சடாரை வந்து எடுத்தாங்களே, அதுவும் இப்போ வரைக்கும் அங்கே இருக்குது. அண்ட் இது என்ன ஒரு யூனிக்னா, இது வந்து சம்டைம் நம்ம வந்து இது கட்டுக்கதை இதெல்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். இது மாதிரி நினச்சி தான் சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா இந்த விக்கிரத்தில் வந்து அவங்க போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்ச் பண்ணுறப்ப வந்து என்ன அவங்க தெரிஞ்சுருந்தாக்கா, அவங்க அந்த டேட்டி செய்கிறதுக்காக செதுக்கிறதுக்கு வந்து ஒரு அறிகுறி கூட இல்லை. இப்போ ஒரு டேட்டி செய்யறோம் செதுக்கணும்ல, அது செதுக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரேசஸ் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க, இது எப்படி தான் இது வந்து எப்படி உருவாகுது, லைக் ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அந்த காவிங்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க சயின்டிஸ்ட். ஸோ இது வந்து ஸ்வயம் கிருஷ்ணா எப்படி ராதா ராமன ஃபார்மில் வந்து இப்போ வரைக்கும் பிருந்தாவனில் வந்து இருக்குது. அண்ட் நான் படிக்கிறப்ப வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு கூட நடந்திருக்கும். அந்த ராதா ராமன் ஒரு டேட்டி வந்து ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து என்ன செய்வான்னா, ஒரு நீடல், ஒரு குச்சி வந்து அவரோட காதில் வந்து விட்டு இன்னொரு காதில் வந்து வெளியாகும். ஸோ அது வெளியாகிறப்ப அவன் எடுக்கிறப்ப ரத்தம் வரும், அந்த டேட்டிலேருந்து ரத்தம் வெளியாகும். அப்பயே அந்த பாய் வந்து அந்த காய் வந்து தான் அப்படியே ரத்தம் வாந்தி எடுத்து அவங்க வந்து அப்படியே இறந்துருவாங்க. ஸோ இது வந்து உண்மையாக ஸ்வயம் கிருஷ்ணாவோட ஒரு டேட்டி. அண்ட் இதுதான் இது வந்து ஃபேமஸ் கோபால் பட்ட கோஸ்வாமி ஒரு ரொம்ப ஃபேமஸான இதுதான் ராதா ராமனோட டேட்டி தான். அண்ட் இவர் வந்து இந்த ஒரு 75 இயர்ஸ் வரைக்கும் தான் அவர் வந்து இருந்தார். அப்புறம் அவர் முடிச்சிட்டார். ஸோ இதுதான் கோபால் பட்ட கோஸ்வாமியோட சின்ன ஒரு ஆச்சாரம் கதை. அண்ட் கன்க்ளூஷன் வந்து நான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி 2 குணாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த குணத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து மறைக்க முடியாது, இதை விட்டு நம்ம போக முடியாது. இந்த குணத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்மளோட ஆல்வேஸ் நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, ஆல்வேஸ் நம்ம சத்வ குணத்தில் நம்ம இருக்கோம். சத்வகுணத்தில் வந்து சத்வகுணம் ஸ்டில் அது வந்து பை மெட்டீரியல் தான். நம்ம சுத்த சத்வகுணத்தில் இருக்கும். அந்த சுத்த சத்வகுணம் நம்ம எப்படி வரணும்னா, நம்மளோட எங்கராக இருக்கட்டும், நம்மளோட எக்ஸ்ட்ரெஸ், நம்மளோட அந்த அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த டிசைர் இருக்கட்டும், எல்லாமே கிருஷ்ணர் சார்ந்து தான் நம்ம இருக்கணும். அந்த கிருஷ்ணர் எப்படி நம்ம சார்ந்து நம்ம வருதுன்னா, மெயின் வந்து
சென்டிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சென்டிங்கில் நம்ம என்கேஜ் பண்ணாக்கா நம்மளோட எல்லா புலங்களுடையும் எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு டைரெக்ஷன் இருக்கிறது தான் நேராக நம்ம ஃபர்ஸ்ட் சென்டிங் நம்ம புலங்களாக நம்ம பண்ணுறோம்.